ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இட்லி, தோசை, சப்பாத்தி இதுதாங்க ரொட்டீனாக செஞ்சுட்டே இருக்கேன். இந்த அடை தோசையெல்லாம் மறந்துட்டோமே, இனிமேல் செய்யலாம்னு சொல்லி செஞ்சேங்க. வீட்டில் இருக்க எல்லா பருப்புலையுமே 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, சுண்டல் 2 ஸ்பூன், கருப்பு சுண்டல் 2 ஸ்பூன், பயிறு, கொள்ளு எல்லா பயிறு வகையுமே சேர்த்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டேங்க. காலையில் ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கல்லுப்பு இது சேர்த்து அரைச்சிட்டேங்க. அன்னைக்கு மதியத்துக்கு சுரக்காய் கூட்டு தாங்க செஞ்சு வந்தேன். வேறு எந்த பொரியலும் தனியாலாம் எனக்கு எதுவுமே செய்யலை. இந்த கூட்டுலேயே நம்ம நிறைய காய் போட்டிருக்கோம்ல, எதுக்கு தனியாக ஒரு பொரியல் செஞ்சுட்டு எனக்கு தோணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சமையல் செய்கிறப்ப காய் செய்ய வேண்டாம்னு தோணும், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக அடை தோசை பிடிக்காதுங்க. அதனால் இந்த பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு, முருங்கைக்கீரை, கொத்தமல்லி தழை எல்லாம் நல்லா வதக்கிட்டு கடை தோசை மாவில் ஊற்றி எடுத்துருக்கேங்க. கையல் குட்டியுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த வெங்காயம் கீரையெல்லாம் சேர்க்காம அவளுக்குமே ஊற்றி கொடுத்துட்டு அவளுமே நல்லா சாப்பிட்டாங்க.